திமுகவுடைய ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தில் மக்களிடமிருந்து ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நடத்தி வர்றாங்க. அதில் புகாதாரர் ஒருவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரி ராஜ்குமார் தாக்கல் செஞ்சிருந்த மனுவில் திமுகவினர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதில் முதல்வர் புகைப்படத்தோடு இருக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறப்பட்ட அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை எங்கள் வீட்டில் ஒட்டினாங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண், வாக்காளர் அடையாளர் அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் மற்ற அடையாள அட்டை எல்லாத்தையுமே கேட்டாங்க. தர மறுத்தபோது வீட்டு பெண்கள் மாதந்தோறும் அரசிடம் பெறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திவிடுவதா மிரட்டினாங்க. மொபைல் எண்ணை பெற்றுக்கொண்டு ஓடிபி கொடுத்ததும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற தகவல் வருது. பிறகு திமுகவில் உறுப்பினராக சேர்ந்த தகவல் வந்துச்சு. அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்துவது தவறு அப்படிங்கிற விஷயத்துக்காக திமுக மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார்தாரர் புகார் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஓடிபிகளை பெறக்கூடாதும் அப்படின்னும் ஆதார் போன்ற தனிப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடாது அப்படின்னும் இதற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து நடத்த தடை இல்லை அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து இந்திய தலைமை தேர்தல் கமிஷன், மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர், இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தலைமை செயல் அதிகாரி, தமிழக செயலர் 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திமுகவுடைய இந்த இயக்கத்தில் மக்களிடமிருந்து ஓடிபியை மிரட்டி பெறப்படுதா அப்படிங்கிற செய்திகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.